ஜோதிடம் என்பது ஒரு கணிதம், அது ஒரு எச்சரிக்கையும் கூட. குருட்டுத்தனமாக நம்புவதால் அது நன்மை அளிப்பதை விட தீமை அதிகம் தருகிறது. மகாபாரதத்தில் திருதராஷ்டிரனுக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் அழிவதற்கு காரணம் ஜோதிடமே. சகுனியின் குடும்பம் அழிவதற்கும் ஜோதிடம் காரணமே. சகுனி தந்தைக்கு 100 ஆண் மக்கள், அதே போன்று திருதராஷ்டிரனுக்கும் 100 ஆண் மக்கள். இப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஒரு நாள் ஒரு ஜோதிடன் வருகிறான். திருதராஷ்டிரன் சொல்லுகின்றான், உங்கள் குடும்பம் அழிவதற்கு உங்களுடைய மனைவி குடும்பமே காரணமாக இருக்கப் போகிறது என்று ஒரு செய்தி சொல்ல பதறிப்போன திருதராஷ்டிரன் இந்த சுபரனையும் சேர்த்து 100 பேரை சிறையில் அடைக்கிறார். அடைத்த பிறகு அவர்களுக்கு ஒரே ஒரு கைப்பிடி சாதம் மட்டுமே கொடுக்கிறார். இந்த சுபரன் கொதித்தெழுந்தான், கோபப்பட்டான். எப்படியாவது இந்த கௌரவ கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்று சபதம் கொண்டான். தன்னுடைய மகனான சகுனியிடம் சொன்னான், நாங்கள் சாவது உறுதி, நீ மட்டும் பிழைத்துக்கொள். நீ பிழைத்த பிறகு நான் இறக்க நேரிடும். என்னுடைய முதுகு தண்டில் இருக்கிற எலும்பை எடுத்து நீ பகடைக்காய்களாக மாற்றிக்கொள். நீ எப்போதெல்லாம் என்னை நினைத்து பகடைக்காய் உருட்டுகிறாயோ நீ ஜெயித்து விடுவாய். நீ இந்த கௌரவர்களுக்கு சாதமாக நீ பகடைக்காய் உருட்டிய பிறகு கௌரவர்கள் ஜெயித்து விடுவார்கள், தோற்றவர்கள் பழிவாங்குவார்கள். அதனால் இவர்கள் அழிவது நிச்சயம் என்றார். அதே போன்று சூதாட்டத்தில் இந்த சகுனி ஜெயித்தான், பாண்டவர்கள் தோற்றார்கள். வனவாசம் முடிந்து இந்த கௌரவ கூட்டத்தை அழித்தார்கள். அன்பு நண்பர்களே, வினை விதைத்தவன் வினை எறுப்பான் என்பதை விட நன்மை செய்தால் நன்மை வரும், தீமை செய்தால் தீமை வரும் என்று இது கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.